இன்றைக்கியும் கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மோசமாக தான் இருக்குது. நேற்று சாயங்காலம் ஒன்றும் பெருசாக மழை பெய்யலை. மழை பெஞ்சாலும் அப்படி நசன்னு பேஞ்சிட்டு போயிடுச்சா, சரிங்க அப்படியே மூடிட்டே இருக்குது. ஆடுங்க இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் குளிக்க வச்சிடலான்னு பார்த்தேன். கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி அப்படி கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு கீழே போயிடலாம், மேய்ஞ்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போட்டு போய் இழுத்தா வருவேனாங்குதுங்க 2 பேரும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்னு பார்க்குது. இல்லாட்டி அது என்ன அந்த ஆட்டு கூட சேர்ந்துக்கிச்சு, விஜயன் வீட்டு ஆட்டு கூட, அது கூட சேர்ந்துக்கிட்டு ராவடி பண்ணுது. கீழே வர மாட்டேங்குது. வா கத்தி ஜவுடியா பார்த்தீங்களா, இது கிரிராஜா, அது சோனாலின்னு நினைக்கிறேன். இது 2ம் கிரிராஜா, அது 2 மீதி எல்லாமே சோனாலின்னு நினைக்கிறேன். இதுக்கு கிரிராஜா பாருங்க நல்லா குப்பு குப்புன்ட்டு வந்துருச்சு. சோனாலி அது எப்பவுமே சைஸ் சின்னதாக தானே இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. வாத்து நேற்று தான் பார்த்தேன், வாத்து நல்லா வந்துருச்சு, அருமையாக குப்புன்ட்டு எரிக்கிச்சு வாத்து. அப்படியே லைட்டாக வருது வெயில், அப்புறம் போகுது. இப்படியே தான் இருக்குது கிளைமேட். இன்றைக்கி ஒன்று இருக்கு, குளிக்க வைக்க முடியாது. எப்படியும் இன்றைக்கெலாம் குளிக்க வச்சோம்னா இந்த குளிருக்கு தாங்காது. அப்படியே ஒரு ரவுண்டு வேண்டாம் கீழே கூட்டிகிட்டு போயிட்டுடலாம். கத்திஜா வந்தால் தான் அது வரும். குச்சி வெட்டி போட்டு பழக்கி நல்லா இதுங்க இப்போ அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. புல்லை சாப்பிட மாட்டேங்குதுங்க, ரொம்ப ராவடி பண்ணுது. கொஞ்சம் நல்லா அப்படி வா 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 வாடி, இவன் வந்துட்டானா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். புல்லை மோந்து பார்த்துட்டு அப்படியே வச்சிருக்குது. சரி ஓகே, அப்படி கூட்டிகிட்டு போகலாம் கீழே. அம்மா கூப்பிட்டு பார்த்தேன், வரல. சரி இப்படி ஃப்ரீயாக மேயிட்டுன்னு சொல்லி போட்டு விட்டாச்சு. அதை பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம், நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி கட்டி போட்டு போயிடலாம். ஒரு மணி நேரம் இப்படி மேய்ஞ்சிங்கன்னாவே போதும். புல் இருக்குது, நல்லா மேய்ஞ்சிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைகையில் வெட்டி போட்டோம்னா குப்புன்ட்டு உக்காந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வெயில் தான் ஒழுங்காக வர மாட்டேங்குது. பட்டாம்பூச்சி பாருங்கள், ஃபுல்லாக பட்டாம்பூச்சி அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த பட்டாம்பூச்சியில் இந்த கோழிங்க துரத்தி பிடிச்சி சாப்பிடுது. அதை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. அங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி படம் எடுத்துகிட்டு போகும். ஃபுல்லாக போகுதுங்களா, தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி போகும். ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த வாத்தை நல்ல சைஸ் ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு. கமெண்ட் ஒரு 10 வாத்து வாங்கி விடலான்ட்டு இருக்கேன், அருமையாக வந்துடும். ஓகே, இவங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அப்படி நம்ம ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கலாம், அவங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த வெயில் வர வர இந்த பட்டாம்பூச்சி பாருங்கள் அப்படியே படம் எடுத்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பட்டாம்பூச்சி தெரியுமா வருது, ஃபுல்லாக. அது எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கும். எங்கேருந்து தான் வருதுன்ட்டே சொல்ல முடியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் காட்டு பக்கத்துலேருந்து. இன்னும் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்குல்ல, நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையா வரும். நாளைக்கெலாம் எக்கச்சக்கமாக வரும். ரோட்லலாம் செத்து போய் கிடக்கும், ரோட்டில் அவ்வளோ வரும். ஃபுல்லாக ப்ரீடாகி எல்லாம் வெளில வர்றது, கச்சன்னு வரும். இந்த வியூவில் தெரியுதா எவ்வளோ பட்டாம்பூச்சி பறக்குது போகிறோம். எங்கே இருந்து தான் அவ்வளோ வருதுன்றே தெரில. ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி. ஃபுல்லாக இங்கே காடுகள் தானே, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்.
கும்மி கும்மியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி வரும். அது கரெக்டாக இந்த ஒரு சீசன் தான், ஒரு 4-5 நாளைக்கு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஈசல் விட அதிகமாகவே வரும், போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பூனை பாய்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. வெள்ளச்சி இங்கே இருக்கா பார்த்தீங்களா, மஞ்சாக்கிளி, டேஞ்சர் பாய், இவன் தான் இருக்கிறதுலே டேஞ்சர். அந்த கோழிங்கெல்லாம் குஞ்சு பறிச்சிச்சுன்னா இவன்ட்டு பாதுகாக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. இதெல்லாம் இது கோழி மற்ற பூனைங்க பிடிக்காம இருக்கிறக்காட்டி பூனை வளர்த்துங்கன்னாங்க. அதை நம்பி நான் வளர்த்திட்டு நான் படுற ஆடு இருக்கு. இவங்களை வச்சுக்கவும் முடியல, கொண்டு போய் எங்கேயும் விடவும் முடியல. முடியல. இவன் எதுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான்? காலையிலே தீனி போட்டேன்னு, அப்புறம் எதுக்கு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. இது வேறு பக்கத்தில் டம்முன்ட்டுக்கிட்டு இத்தனை நாள் அமைதியாக காமாக இருந்துச்சு. இப்போ போட்டுக்கிட்டு கல்லிங்க வரும், சவுண்டே தாங்க முடியல, தலை வலிக்குது. முடியல. தீனி பத்தலையா இல்லை எதுக்காண்டி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. கொஞ்சோண்டு அரிசி அள்ளி போட்டுடலாம். போட்டுட்டு போட்டோம்னா வச்சு அமைதியாக போகிறான்னு தெரில. பார்ப்போம். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த கோழி நான் பார்க்கவே இல்லை. இது இருக்கிற ஞாபகமும் இல்லை. நான் கடையில் போய் உக்காந்துட்டு திடீர்னு ஒரு யோசனை ஆற்றி, இந்த ஒரு கோழி இருந்துச்சு, நம்ம காலையிலேருந்து பார்க்கவே இல்லையே, இருக்குதா, நேற்றே ஒரு சைஸாக இருந்துச்சு, மண்டைகிண்டே ஓடுருச்சான்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டு ஓடி பார்க்குறேன். அழகாக இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டு, அப்படி விட்டாச்சு. இப்போ கீழே போய் நம்ம கத்திஜாவையும் அலியும் அப்படி கூட்டிகிட்டு மேலே வந்தோம்னா சரியாக இருக்கும். இது ரெண்டும் ஜோடி போட்டுக்கிட்டு தெரியுது. இது யார் இப்போ முட்டைக்கு வரவாங்க இல்லை முட்டை இது எங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு ஒன்றும் புரியலை. இன்னைக்கு கோழி எங்கேயோ கத்துறா. நம்ம டாமி பாய் உட்காந்துருக்காரு. அரே பாய், ஆவோ வாடா. வாடா டாமி, அப்படியா போகலாம். டாமி கூப்பிட்டதுக்கு ப்ரௌனி வந்துட்டான் பின்னாடியே. சரி வாங்க போகலாம். ப்ரௌனி வந்தது சாருக்கு பொறுக்கலை. உடனே நீ என்றா அவட போகிறது, நானும் வரேன் அப்படின்னு போட்டு எந்திரிச்சு அவனும் நம்மளுக்கு முன்னாடி போகிறான். பார்த்தீங்களா என்ன திமிரு, நம்ம கூப்பிட்றப்ப வராம இவன் வந்தனால அவர் வர்றாரு. நான் போகிறப்ப ஆடெலாம் கொஞ்சம் அவுத்து விட்டு போயிருந்தேன். சரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும்ன்ட்டு சொல்லிட்டு போயிருந்தேன், பார்த்துக்குங்கன்ட்டு. மறுபடியும் பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க. எங்கேயும் லாங்காக எதுவும் போயிருக்க மாட்டேன் தெரியுது. இப்போ போய் சத்தனோட அவுத்து விட்டு அதை மேய விட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக மேலே கூட்டிகிட்டு போய் தண்ணி கட்டிட்டு தூக்கி அடைச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. கத்தாம் நான் ஒரு ஆடு மட்டும் கத்துது, அவங்க அது கூட போயிட்டாளா? எங்கேங்க இப்போ தான் பார்த்தேன். இந்த இங்கே ஒரு இருக்குது, அலி இங்கே இருக்கார், கத்திஜா நாங்கள் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் கட்டி போடுறாங்க. பாவம் அது. ஏண்டி வா, இங்கே வா. கத்திஜா இங்கே இருக்குது. முதல்ல கத்திஜாவை அவுத்துடலாம். அவுத்துட்டு நல்லா மேய்ச்சலில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கத்திஜாவை அவுத்துட்டாச்சு.
அப்படி போய் நம்ம அலிபாய் அவுத்துட்டோம்னா அவங்க 2 பேரும் அப்படியே பொறுமையாக மேய்ஞ்சிக்கிட்டு போயிடுவாங்க மேலே. ஏண்டா என்னடா உனக்கு பயம்? என்னடா பண்ணுது உங்களைய? நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கீங்க, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். அல்லா போ, அப்படி போய் மேய்ஞ்சிக்கிட்டே போங்க. அப்புறம் பிடிச்சி கட்டி போட்டுக்கிறேன். அவங்க தாயும் பிள்ளையும் 2 பேரும் அப்படியே மேயிறாங்க. பொறுமையாக அப்படியே மேலே துரத்திக்கிட்டே போகணும். இதில் என்னென்னா 2 பேரும் இங்கிட்டு போயிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா என்னென்ன ராவடி பண்ணறாங்கன்ட்டு. டேய் போகாதீங்கடா. கரெக்டாக போனீங்களா மேலே போ 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 மேலே போ. அப்படிப்பா. வெரி குட். ரவுண்ட் அடிக்க வேண்டியது நம்மளே போட்டு இப்படி இந்த ரோட்டில் மேய்ஞ்சிக்கிட்டே மேலே போயிடுவானுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இல்லாட்டி இப்படி எடுத்துருவானுங்க, ரூட் எடுத்துருவானுங்க. அங்கிட்டு ரூட் எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், உள்ளார போய் பிடிக்கிறது கஷ்டம். கயிறு இருக்குது, கயிற்று பிடிச்சி இழுத்தோம்னா வந்துட போகிறானுங்க. பின்னாடியே நம்ம ப்ரௌனி பார்த்தீங்களா? அரே ப்ரௌனி பாய், ப்ரௌனி ப்ரௌனி இங்கேயே உட்காருனி. இது முன்னாடி போச்சுன்னா அதுங்க 2 மிரண்டுரும். ஸோ அதை அப்படியே மேயிட்டோம். மேய்ஞ்சிக்கிட்டே மேலே போட்டோம். நம்மளுக்கு டைம் இருக்குது. அப்படியே மேலே போச்சுங்கன்னா அதுக்கு மீறி இறங்க விடக்கூடாது. பார்த்தீங்களா? அது இல்லைன்னாட்டி அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறது அப்படியே இறங்கிடுவான். அப்புறம் இறங்கிட்டானா அவனுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம். பொறுமையாக அப்படியே ஓட்டிக்கிட்டு மேலே போயிட்டு தண்ணி காட்டிட்டு அந்த கேப்பில் நம்ம சாப்பிட்றது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி அடைச்சிடுறது. நேற்று ஒரு நாள் தான் வந்து இந்த தண்ணி வைக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்து விட்டேன். மேலே வந்தானுங்க, நேராக தண்ணி குடிக்க போயிட்டானுங்க. ஃபுல் பண்ணி வச்சுட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகம். ஃபுல்லாக குடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. அவ்வளோலாம் குடிக்க மாட்டானுங்க. அவனுக்கு தேவை என்னமோ அதுதான் குடிப்பானுங்க. குடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். நீ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பானுங்க. கம்பல்சரி தண்ணி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. தண்ணி காட்டிட்டாவே போதும். டைகர் கொஞ்சம் டைகரு ஓ. சரி, அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே கட்டி விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ கருப்பி வந்துருச்சு, குஞ்சுங்க எல்லாமே வந்துட்டாங்கோ. ஓகே ரைட்டு. வரணும் ஃபுல்லாக பயங்கரமாக வேலை போயிட்டுருக்கு. செம்ம வேலை போகுது. இது இங்கே காம்பவுண்ட் கட்டினாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கோழிங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்கும். அந்த கோழி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இவ்வளோ பார். சரி, நம்ம போய் நம்ம பசங்களை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். கூட்டிகிட்டு வந்துட்டு அடைச்சி விட்டுமா நம்ம கடைக்கு கிளம்பலாம்ப்பா. டைம் ஆகுது. அப்பா நல்ல மேயறான். இங்கிட்டு பிடிச்சி கட்டி போட்டேன். இந்த இடத்த ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஓகே. போட்டு 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 இடம் வாங்க வாங்க.